சற்று முன் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து திமுகவில் இணைந்தார் அமைச்சர் ஜெயக்குமார். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அப்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த ஓபிஎஸ் காரில் ஜெயலலிதா புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. இதனால் ஓபிஎஸ் என்றும் ஜெயலலிதா விசுவாசி என்றும் தாய் கழகத்தில் இணைந்தாலும் ஜெயலலிதா மீதான மரியாதை ஒரு நாளும் குறையாது என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கூடி வருகின்றனர். அதிமுக சார்பாக ஜெயலலிதா இருந்த போதே முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ். அதிமுக மூலமாக 3 முறை முதல்வர் நாற்காலியில் அமர்ந்த ஓபிஎஸ் தற்போது திமுகவில் ஐக்கியமாக இருக்கிறார். அதிமுக தொண்டர் மீட்பு உரிமை கழகத்தை நடத்தி வந்த ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை. ஆனால் அதிமுகவில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி தயாராகவும் இல்லை. ஓபிஎஸ்க்கு அதிமுகவின் கதவுகள் மூடப்பட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இப்படியான நெருக்கடியான சூழ்நிலைதான் ஓபிஎஸ் அண்ணா அறிவாலயம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அண்ணா அறிவாலயம் வந்த ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அமைச்சர்கள் சேகர் பாபு, எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் உள்ளே அழைத்து சென்றனர். இதனை அடுத்துதான் ஓபிஎஸ்ஐ ஆரத்தழுவி வரவேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக கரை கொண்ட சால்வையை அணிவித்து வரவேற்றார். இதன் பிறகு ஸ்டாலின் முன்னிலையிலேயே திமுகவின் உறுப்பினர் படிவத்தை நிரப்பி ஓபிஎஸ் கையெழுத்திட்டார். அவருடன் எம்எல்ஏ ஐயப்பன் மகன் ஓபி ரவீந்திரநாத் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்தனர். இதனிடையே திமுகவில் இணைந்தாலும் ஜெயலலிதா மீதான மரியாதையை ஓபிஎஸ் மாற்றவில்லை என்று அவருடைய ஆதரவாளர்கள் பேசியும் வருகிறார்கள். ஏனென்றால் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த ஓபிஎஸ் அவர்கள் காரில் கூட ஜெயலலிதாவின் புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தின் வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகியும் வருகிறது. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் மூலமாக முக்குளத்தோர் சமூக வாக்குகளை திமுக அறுவடை செய்யும் என்றும் கருதப்படுகிறது. பெரிய அளவில் இல்லை என்றாலும் தொகுதிக்கு 2000 வாக்குகளை ஓபிஎஸ் மூலமாக திமுகவால் எளிதாக பெற முடியும். குறிப்பாக ராமநாதபுரம், நெல்லை, தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவுடன் மிகவும் நெருக்கம் காட்டியவர் ஓபிஎஸ். டெல்லிக்கு சென்ற போது காவி வேட்டி அணிந்து சென்று பாஜகவினரை சந்தித்தார். அதேபோல் ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் மோடியின் புகைப்படத்துடன் கடிதத்தை வெளியிடுவார். அதேபோல திமுகவுக்கு எதிராக இத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டுவிட்டு எப்படி திமுகவில் இணைவது என்ற தயக்கமும் ஓபிஎஸ்ஸிடம் இருந்திருக்கிறது. ஆனால் அமைச்சர் சேகர் பாபு தொடர்ச்சியாக ஓபிஎஸ் தரப்பை சந்தித்து பேசியிருக்கிறார். திமுகவில் தகுந்த மரியாதை அளிக்கப்படும் என்று சேகர் பாபு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக ஓபிஎஸ்ஸுடன் நெருங்கி பணியாற்றி தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணா அறிவாலயத்தில் இருந்தார். 1999 லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட்ட போது அந்த தொகுதியின் பொறுப்பாளராக ஓபிஎஸ் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் இணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டார்கள். இதனால் தங்க தமிழ்ச்செல்வன் உடனடியாக அண்ணா அறிவாலயம் அழைக்கப்பட்டு அவர் செய்ய வேண்டிய பணிகளை கொடுத்துள்ளனர். அதனை அவரும் கச்சிதமாக செய்து முடித்துள்ளார். சட்டசபை தேர்தலின் போது தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தை முறியடிக்க ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று தெரிய வருகிறது. ஏற்கனவே முக்குளத்தோர் வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி பெற முடியாமல் தடிமாடி வரும் சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஐ அவருக்கு எதிரான ஸ்டாலின் நிறுத்தி இருப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்றும் தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் முதல்வர் காலில் விழுந்து ஆசி பெற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் அதிமுகவிலிருந்து நீங்கள் ஓபிஎஸ் இருவரும் 9 ஆண்டுகளாக நிராகரிக்கப்பட்டு இருந்தீர்கள். அந்த தருணம் எப்படி இருந்தது என கேட்கப்பட்டது. அதற்கு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, புதுசாக ஆரம்பிச்சு இருக்கோம். தேனி அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் போது அங்கே ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா என்ற கேள்விக்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் கோட்டை. இப்போ நாங்கள் வந்ததுக்கு பிறகு கோட்டை கிடையாது, அது ஓட்டை என அதிரடியாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தளபதி வாய்ப்பு கொடுத்ததால் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் எனவும் திமுகவில் இணைந்தது பிரகாசமாக இருப்பதாகவும் பேசியுள்ளார் ரவீந்திரநாத். இதனிடையில் ஓபிஎஸ்ஸின் இந்த முடிவை அதிமுக சார்ந்தவர்கள் விமர்சிக்க துவங்கியுள்ளனர். அதோடு தமிழிசை சவுந்தரராஜன், சசிகலா, கௌதமி உள்ளிட்டோரும் வரை விமர்சனம் செய்து வருகிறார்கள். மற்றொரு பக்கம் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரியை போன்று செயல்படுகிறார். அவரால் இனிமேல் அதிமுக ஆட்சிக்கு வரவே முடியாது, கட்சியை அழிவு பாதைக்கு அவர் அழைத்து செல்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் சட்டசபை தேர்தலில் தளபதி வாய்ப்பு வழங்கினால் கட்டாயமாக போட்டியிடுவேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதோடு ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவும் எம்எல்ஏ ஐயப்பன் இருவரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இதனையடுத்துதான் ஓபிஎஸ்ஸின் இந்த முடிவு திமுகவிற்கு பலமாகவும் அதிமுகவிற்கு பலவீனமாகவும் அமையும் என்றும் கணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை என்ற தத்துவத்தின்படி பரம எதிரியாக கருதிய திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருக்கிறார். இது சாதாரண ஒரு கட்சி தாவல் அல்ல என்று கூற முடியாது. ஏனென்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் அடையாளமாக இருந்தவர் தன் கொள்கை எதிரியிடம் தஞ்சம் புகுந்திருப்பது தமிழக அரசியலில் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டும் வருகிறது. தற்போது வெளியாகி வரும் தகவலின்படி திமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தவர்களுக்கு
துணை பொதுச் செயலாளர் என்ற முக்கிய பதவி வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது வெறும் பதவி மட்டுமல்ல, தென் தமிழகத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கியை சிதைக்க திமுக கையில் எடுத்திருக்கும் ஒரு முக்கிய ஆயுதமாக பார்க்கிறார்கள். அதேபோல் ஓபிஎஸ் மட்டுமில்லாமல் அவருடைய முக்கிய நிர்வாகிகள் மூவருக்கும் வரும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்ற பேச்சு அறிவாலய வட்டாரங்களில் அடிபடுகிறது. ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இப்போது 75 வயதாகிறது. இன்று தன் அரசியல் இருப்புக்காக திமுகவில் சாதாரண நிர்வாகியாக தொடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்ட விதம் அவருக்கு ஒரு அனுதாபத்தை தந்திருக்கலாம். ஆனால் திமுகவில் அவர் இணைந்திருப்பது அவருடைய ஆதரவாளர்களே எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சட்டசபை தேர்தலில் தெரிய வரும். மேலும் இந்த நிலையில்தான் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தமிழக அரசியலில் ஓ பன்னீர்செல்வம் உள்பட முக்கிய தலைவர்கள் அண்ணா அறிவாலயம் நோக்கி படையெடுத்து வரும் நிலையில் அடுத்ததாக அதிமுகவின் முக்கிய தூண்களாக கருதப்படும் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு ஆகியோரும் திமுகவில் இணையக்கூடும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக வலம் வந்த இவர்கள் இருவரும் கடந்த சில நாட்களாகவே கட்சி நடவடிக்கைகளில் காட்டி வரும் மௌனம் மற்றும் திமுக தரப்புடன் நடத்தி வரும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தி உள்ளன. வடசென்னை அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய ஜெயக்குமார் கடந்த சட்டமன்ற தேர்தல் ராயபுரத்தில் தோல்வியடைந்த பிறகு தன்னுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து கடும் கவலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவின் கோட்டையாக மாறி வரும் சென்னையில் மீண்டும் தனக்கான செல்வாக்கை நிலைநிறுத்த ஆளுங்கட்சியின் ஆதரவு அவசியம் என கருதுவதாகவும், குறிப்பாக பாஜகவுடனான கூட்டணி தன்னுடைய வாக்கு வங்கியை பாதித்ததாக அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்தும் வருகிறது. மேலும் கட்சியில் கொங்கு மண்டல தலைவர்களின் ஆதிக்கம் அதிகரிப்பது சென்னை மற்றும் இதர பகுதி சீனியர்களுக்கு ஓரங்கட்டப்படும் உணர்வை ஏற்படுத்தி உள்ளது. மதுரையின் முகமாக அறியப்படும் செல்லூர் ராஜுவும் இதே போன்ற அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தென் மண்டலத்தில் ஆர்.பி. உதயகுமாருக்கு வழங்கப்பட்டு வரும் முக்கியத்துவம் மற்றும் மதுரையிலும் புதிய முகங்களை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்துவது செல்லூர் ராஜுவை வருத்தமடைய செய்துள்ளது. முக்குளத்தோர் வாக்குகளை கவரும் நோக்கத்தில் திமுக விரித்துள்ள வலையில் அவர் விழக்கூடும் என்றும், மீண்டும் அதிகார பதவியை அலங்கரிக்க உதயசூரியன் நிழலில் ஒதுங்குவதே சிறந்தது என்று அவர் கணக்கு போடுவதாகவும் கூறி வருகிறார்கள். அதிமுகவின் முக்கிய முக்கெட்டுகள் ஒவ்வொன்றாக சரிவது எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும் சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து ஜெயக்குமார், செல்லூர் ராஜு போன்ற ஜாம்பவான்களும் திமுக பக்கம் சாய்ந்தால் அது அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களிடையே பெரும் சோர்வை ஏற்படுத்தும். ஆளும் கட்சியின் சாணக்கியமான இந்த ஆபரேஷன் அண்ணா அறிவாலயம் தமிழக அரசியலில் போக்கையே மாற்றியமைக்கும் ஒரு முக்கிய திருப்பு முனையாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில்தான் விரைவில் அண்ணா அறிவாலயம் சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஜெயக்குமார் திமுகவில் இணைவார் என்றும், இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணையும் ஜெயக்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.